ஏக்கருக்கு 10 கிலோ. அதை வந்து நம்ம வந்து நடவின் போது போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்ட ஒரு 15வது நாளில் 10 நாள் 15 நாளுக்குள்ள வந்து நம்ம வந்து இந்த சாபிலைசர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 500 கிராம். இது கூட வந்து கடல் பாசி உரம் சொல்லக்கூடியது வந்து ஏக்கருக்கு 500 கிராம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஏக்கருக்கு 250லேருந்து 500 கிராம் வரைக்கும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. தாராளமாக நீங்கள் 500 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். முக்கியமான விஷயம், கடல் பாசி உரங்கள்னு சொல்லி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நிறைய கம்பெனிகள் வருது. நாள்தோறும் புது புது கம்பெனிகள் வருது. நிறைய புது புது கம்பெனிகள் வந்து இது கடல் பாசி உரம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாமே வந்து இதில் எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நல்ல கம்பெனி, நல்ல பிராண்டாக பார்த்து கடல் பாசி உரங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல வளர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த கடல் பாசி உரம் ஏக்கருக்கு வந்து ஒரு 1/2 கிலோ ஸ்ப்ரே அல்லது சாயில் அப்ளிகேஷன். அது கூட சாப்பிலைசர் வந்து ஒரு ஸ்ப்ரேயாகவே கொடுத்துடலாம். நீங்கள் சாப்பிலைசர் ஒரு 500 கிராம், கடல் பாசி உரம் 500 கிராம், ரெண்டையும் கலக்கி நீங்கள் ஒரு 100லேருந்து 120 லிட்டர் தண்ணியில் கலக்கி வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஓவராலாக எல்லா பயிர்களையும் நல்லா படுறபடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு இது பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சாபிலைசர் 500 கிராம் ஏக்கருக்கு, அது மாதிரி கடல் பாசி வந்து ஏக்கருக்கு 250 கிராம் கூட போதும். ஆனால் முக்கியமான விஷயம், நல்ல கம்பெனி பிராண்டடாக பார்த்து வாங்கணும். இன்றைக்கி நிறைய சந்தைகளில் வருது, எல்லாமே குவாலிட்டி இல்லை. ஸோ அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நல்லதாக பார்த்து போடுங்க. ஸோ இதை வந்து ஸ்ப்ரே வந்து நம்ம ஒரு நட்ட 15 நாளைக்குள்ளே கொடுக்குறதும், அது மாதிரி நடவின் போது சிங்க் சல்ஃபேட் அல்லது ஏக்கருக்கு 10 கிலோ சிங்க் சல்ஃபேட் அல்லது மைக்ரோநியூட்ரியன் கொடுக்குறதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயிர் வளர்ச்சி. ஆரம்பத்தில் இதை கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பயிரினுடைய ஆரம்ப வளர்ச்சி நல்லா வந்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயிர் நல்லா வந்துடும். ஸோ நல்ல ஒரு மகசூலை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ நாம் மற்ற விஷயங்கள்லாம் இன்னொரு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அது மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் ரெட் ஆல்கேஜல் சொல்கிறீங்க, நிறைய சாபிலைசர்னு சொல்கிறீங்க, நிறைய புது வகையான மருந்துகள் சொல்கிறீங்க. இதெல்லாம் எங்களூர் கடைகளில் கிடைக்கல, நான் எப்படி இதை வந்து பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் தரேன். இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மருந்து தேவைப்படக்கூடியவங்களுக்கு மட்டும் நான் அது வந்து உங்களுக்கு நாங்கள் கொரியரில் மருந்து அனுப்பிவிடுறேன். அதிகபட்சம் ஒரு நாள் 2 நாளில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம அனுப்பிட்டுருக்கோம், கிடைக்குது. அதிகபட்சம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே அதிகபட்சம் முதல் நாளே கிடச்சிருது, ஒரு நாளே கிடச்சிருது அல்லது 2வது நாளில் கிடச்சிருது. நம்ம எல்லா இது கொரியர் சர்வீஸ்லேயும் அனுப்புகிறோம். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம், அப்பப்போ ஃபோன் பண்ணி இந்த நம்பர் கிடச்சதுன்னே எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு இப்போ அது போடலாமா, இது போடலாமா, அந்த மருந்து அடிக்கலாமா, அந்த மருந்து அடிக்கலாமான்னு கால் பண்ணி கேட்க இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்னால் எடுத்து எல்லா சூழ்நிலையும் பேசக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பதில் போட முடியும். ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் நான் பார்ப்பேன், நீங்கள் காலையில் போட்டிருந்தாலும் நான் ஈவினிங் பார்ப்பேன், உங்களுக்கு அதுக்கான மருந்துகளை அனுப்பி வைப்பேன், அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் போடுங்க, கால் பண்ணுறதை அவாய்ட்